அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 26 பார்க்க போகிறோங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற மாதிரி கேள்விகளை நம்ம தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக 25 கேள்வியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 26வது டெஸ்ட்டு. இன்றைய டெஸ்ட்லேயும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நானாக சொந்தமாக கொஷின் எடுத்து வீடியோ போடுவேங்க. ஆனால் இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே போன குரூப் 4ல் வந்த ஒரிஜினல் கொஷின். எல்லாமே ஒரிஜினல் கொஷின் தான். ஸோ வீடியோவை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இரு பொருள் தரும் சொற்களை பொறுத்துக. 2 பொருள் தரக்கூடிய சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? திணை அப்படின்னா நிலம், ஒழுக்கம் அப்படின்னு பொருள் இருக்குது. குவல்னா பள்ளம், நீர்நிலை வரும். அழகுனா பெண்மையில், சேவல் என்பது வரும். கணம் அப்படின்னா கூட்டம், நேரம் என்று பொருள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. 1, 2, 3, 4 என்பது தான் இங்கே சரி. திணைனா நிலம், ஒழுக்கம். குவல்னா பள்ளம், நீர்நிலை. அழகுனா பெண்மையில், சேவல். கணம்னா கூட்டம், நேரம். அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. நல்லா கவனிங்க. எது பிழையோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ பிழையற்றதுன்னு படிச்சிடாதீங்க. விடையை பார்க்கலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? காளைகளை பூட்டி வயலை உழுதுனர். இதில் பிழை இல்லை, சரியாக தான் இருக்குது. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். இதுவும் சரியாக தான் இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் மயங்கொழி தவறு இருக்குது. இந்த லைன் வரக்கூடாது, இந்த லைன் வரணும். அதே மாதிரி மனம் 3 சுழி நா வரணும். அதனால் இது தவறு. ஸோ இதுதான் பிழையான தொடர். அடுத்தது பாருங்கள். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இங்கே சரியாக தான் இருக்குது. ஸோ இங்கே தவறுன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா சினைப்பெயர், இடப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அழிந்தது தீமை. தீமை என்பது ஒரு பண்பு, அதாவது குணம். ஸோ இது குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு. பிறப்பு என்பது தொழில் பெயர். ஸோ இது தொழில் பெயர் கொண்டது. நல்லது கை. கை என்பது சினை, அதாவது உறுப்பு. ஸோ இது சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம். நிலம் என்பது இடப்பெயர். ஸோ இது இடப்பெயர் கொண்டது. ஸோ விடை பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இதாங்க சரி. அடுத்த வினா பாருங்கள். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அதை வச்சு நம்ம எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். செற்றம் அப்படின்னா பகை என்ற பொருள் வரும். இதை தான் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பகைங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் கேண்மை என்பது சரி. கேண்மைனா அதாவது நட்பு. செற்றம்னா பகை, அதுக்கு எதிர்ச்சொல் நட்பு. நட்புக்கு தான் கேண்மை அப்படிங்கிற பேர் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. எது கரெக்டுங்க? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரியாக இருக்குது. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு தான் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆனால் காரணத்தில் தப்பு இருக்குது. இது எல்லாமே வினா எழுத்துக்கள். எல்லாமே வினா எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள் கிடையாது. சுட்டு எழுத்துக்கள் எது வருங்க? ஆ, இ, உ. இந்த 3 தான் சுட்டு எழுத்து. ஸோ இது எல்லாமே வினா எழுத்து. அதனால் இது தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். பாடும் பாடல் என்ற சொற்கள்
எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. பாடும் பாடல் எந்த பெயரெச்ச வகைன்னு கேட்குறாங்க. எந்த பெயரெச்சங்க? பாடும் அப்படின்னா இது வந்து எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஸோ எதிர்கால பெயரெச்சம் தான் இங்கே வந்திருக்கு. எதிர்கால பெயரெச்சம் என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளையும் பெயரை கண்டறிக. நட அப்படிங்கிறது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லை வச்சுக்கிட்டு உயர்திணையில் வந்த வினையாளினியும் பெயரை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் நடந்தவன் என்பதுதான் சரி. நடந்தவன் என்பதுதான் வினையாளினியும் பெயர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ உ வந்துள்ளது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தா கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. ஆ இ உ இந்த மூன்றும் சுட்டெழுத்துக்கள். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். பக்கம் அப்படின்னா நம்ம இடத்தை குறிப்பிட தான் பயன்படுத்துவோம். அதான் அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இடத்தை குறிப்பதற்காக தான் இங்கே ஆ இ உ வந்திருக்கு. இந்த மூன்றுமே சுட்டு சொற்கள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் சரியாக இருக்குது, காரணமும் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வை இது வந்து வேர்ச்சொல்லுங்க. இதை வச்சுக்கிட்டு ஏவல் வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று வைத்தால் என்பதுதான் சரி. வைத்தால் என்பதுதான் வினைமுற்று. அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை எதுன்னு பாருங்கள். இப்படி எதையுமே சொல்லாமல் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இது பார்த்தீங்கன்னா இணை எழுத்து. நெடில் ஏவுக்கு குறில் ஏ என்பது இணை எழுத்து. தாவுக்கு நா என்பது இணை எழுத்து. ஐக்கு ஆ வந்து இணை எழுத்தாக வராது, ஐக்கு ஈ வரும். ஸோ இது தவறு. ராவுக்கு நா என்பது இணை எழுத்து. ஸோ இங்கே பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம்னா என்ன, காணம்னா என்னன்னு கேட்குறாங்க. என்ன பொருள் வருங்க? கணம், கானம். இதுக்கான பதில் முன்னாடியே பார்த்தோம். கணம் அப்படின்னா கூட்டம் என்பது வரும். கானம் என்றால் பொன் என்பது வரும். ஸோ இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு, இரண்டும் தவறு என்பதுதான் விடை. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு. தந்த பலகைனா யானையுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்பது பொருள். ஸோ இந்த இப்பு அப்படிங்கிறதுனால கொடுத்த பலகை என்ற பொருள் வரல, யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்ற பொருள் வருது. ஸோ இங்கே வந்து இரண்டுமே தவறுங்க. அடுத்த வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அதாவது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். அதை வச்சு தான் நீங்கள் சந்திப்பிழையை கண்டுபிடிக்க முடியும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அங்கு கேட்டேன் என்பதுதான் சரி. வல்லினம் மிகும் இடங்கள் அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அங்கு, இங்கு, எங்கு இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அங்கு கேட்டேன் என்பது தான் சரியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எழுத்துக்களை உயிர் எழுத்து அடிப்படையில் ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தணும், அப்புறமேட்டுக்கு உயிர்மெய் எழுத்துப்படி வரிசைப்படுத்தணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டியது அம்புலி தான் வரணும். இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது காப்பு வரணும். கா வரிசை வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சா வரிசை தான் வரணும். ஸோ இதை வச்சு
இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சே வரிசை வரணும். ஸோ அதை வச்சு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வராது, இதையும் விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டியது தாதா வரணும், அப்புறம்தான் மா வரணும். ஸோ இதை வச்சு இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அதாவது அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, இதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. அவங்களே சொல்லிட்டாங்க உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களே பாருங்கள் ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. கரெக்டாக பொறுத்துனுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடைய பார்க்கலாங்களா? தேவக்கோட்டை என்பதை தேவோட்டைன்னு சொல்லுவாங்க. கோபன்புத்தூர் என்பதை கோவைன்னு சொல்லுவாங்க. பூந்தமல்லி என்பதை பூனமல்லின்னு சொல்லுவாங்க. சோழநாடு என்பதை சோநாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இதாங்க சரி. 3, 1, 4, 2 இதுதான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். இரு பொருள் தருக. தாரணி. தாரணி என்ற சொல்லுக்கான 2 பொருள் என்னென்னு கேட்குறாங்க. தாரணி அப்படின்னா பூமி, உலகம் வரும். பூமி, உலகம். அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஒரு பொருள் பன்மொழி, இதில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள். இங்கே வந்து மீமிசை என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கணும். மீ அப்படின்னாலும் மிசை என்றாலும் மேல் பகுதியை குறிக்கும். மீ அப்படின்னாலும் மேலே அல்லது உயர்ந்த என்ற பொருள் வரும். மிசைனாலும் மேலே அல்லது உயர்ந்த என்ற பொருள் வரும். ஸோ இங்கே மேல் பகுதி என்பதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. இங்கே பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரல் அப்படின்னாலும் வகுளினாலும் வாழை என்றாலும் இது மீன்களை குறிக்கும். வியாழம் என்பது வராது. ஸோ இதுதான் பொருந்தாத சொல். அடுத்த வினா பாருங்கள். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964 பதிக்கப்பட்டது. பாவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925 பதிப்பிச்சிருக்காங்க. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்றும் அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? அதாவது இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே யாருக்கும் தெரியல. இதற்கான பதில் 70 என்பதுதான் சரி. அதாவது நன்னூலில் வந்து 42 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களாம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் ஒரு வேளை எக்ஸ்ட்ரனாக சொல்லலாம். ஆனால் 70 என்பது தான் இங்கே சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். டேஸ் டேஸ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்தெழுதுக. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாட்டு வரியில் எது எதிர்ச்சொல்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உறவோர் மடவம் என்பதுதான் சரி. உறவோர் அப்படின்னா வலிமை வாய்ந்தோர் என்று அர்த்தம். மடவம் அப்படின்னா வலிமையற்றவர் என்று அர்த்தம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு அல்லது ஒரு நூல் வந்து குறிப்பிடுது, ஒரு கருத்தை வந்து விளக்குது, அங்கே பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி என்னன்னு கேட்குறாங்க. அங்கு முக்காறு புள்ளியை தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? சாந்து அறை. அதாவது சாந்து அப்படின்னா சந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனம் அரைக்கணும், சந்தனம் அரைச்சிட்டு வா அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து குருவி.
குருவி என்பது ஓப்பு. ஓப்பு அப்படின்னா விரட்டுதல், குருவியை விரட்டுறது. வயல்கள்லேருந்து குருவியை விரட்டுவாங்க இல்லையா, அதை தான் ஓப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து சுனை. சுனை என்பது நீர்நிலை. அங்கே குடை. குடைனா நீராடுதல் என்று அர்த்தம். குடைனா நீராடுதல், அதாவது சுனையில் போய் நாம் நீராடிட்டு வர்றது. அருவி. அருவி அப்படின்னா இழிதல். இழிதல்னா வீழ்தல். அருவி அப்படின்னா வீழ்தல், அதாவது நீரானது கீழே இறங்கி வீழ்ந்து வருவது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 என்பதுதான் சரி. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி, அடுத்த வினா பாருங்கள். ஒளி மரபை கண்டறிக. புல், இதுக்கான ஒளி மரபு என்னன்னு கேட்குறாங்க. புல் அப்படின்னா பறவைங்க. பறவையுடைய ஒளிமரபு சிமில்கும் என்பதுதான் சரி. அதாவது சில இடங்களில் நரலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிமில்கும் என்பது தான் இங்கே சரியாக வருகிறது. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. எது நிகழ்கால தொடர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்ணன் நேற்று வருவான் என்பது தவறு. நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கணும். அன்பு நாளை வந்தான், வருவான்னு சொல்லணும், தவறு. கவின்மொழி வருவாள் என்பதும் சரிதான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நிகழ்கால தொடராக கேட்டிருக்காங்க. இது எதிர்காலம், ஸோ இது தவறு. பூமி சுழல்கிறது என்பது தான் நிகழ்கால தொடர், ஸோ இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.